பிடிச்ச எங்க சிநேகிதம். அவர் என்ன வீட்டுக்கு கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு போக, அவர் என்ன சாப்பிட கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு சாப்பிட போக, அவர் எனக்கு பணம் கொடுக்க, நான் அவர்கிட்ட பணம் வாங்கிக்க, இப்படித்தான் நான் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட பாரு, பணம் ஒண்ணுதான் டைரக்டா ஜேபி கிட்ட கேட்கவே மாட்டேன். பிக் பாக்கெட் அடிச்சுப்பீங்க. ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சிருவேனா, ஜேபி தண்ணியே அறியாம நான் பாக்கெட்ல இருந்து ரூபாய் நோட்டை மடிச்சு கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சுவேன். நான் பிரிச்சு என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஜேபியோட இந்த வினோதமான பழக்கம் யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு யாருக்கும் சொல்றாரு. நான் ஏன் சார் சொல்ல போறேன்? நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே வேணும்னாலும் நான் ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட் வாங்கி தரேன். ஆனா தண்ணி குடிச்சிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. குழந்தை மனசு பாவருக்கு ஏன் தவுந்தே வருவாரா? ரியல் எஸ்டேட் பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கா தெரியுமா? எப்படி? ஜேபி வந்ததும் முடிஞ்சா உன் மூளையை உபயோகிச்சு பதில் சொல்லு. இந்த மூளை எங்க இருக்கு? பின்னாடி இருக்குது, உங்களுக்கு பக்கத்துல. அடடே, ஆக்கி சாரா, வாங்க வாங்க. விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி, சீனு, விஜி, சீனு. ஒரு ஹீரோ ஹீரோயின் பார்க்க கூடாது, ஏதாவது மியூசிக் போட்டு பேச விடாத பண்ணிடுறாங்க. என்னப்பா சீனு, உனக்கு முன்னாடியே விஜய தெரியுமா? முன்னாடி எனக்கு பின்னாடி கூட விஜய் தெரியும் சார். ஆனா விஜய் தான் அந்த ஜேபியோட பொண்ணுங்கிற மர்மமான விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம். விஜய் என்ன ஆர்கே சார்ல உங்க அப்பாட்ட இன்டர்வியூக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு. நேர்முக தேர்வு. நான் நேரான முகத்தோட வந்திருக்கேன். என்கிட்ட ஏன் நீங்க சொல்லவே இல்ல? எனக்கு